சாய்ராம். GopuramTV.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த வெரி பவர்ஃபுல் சாயி ஸ்லோகம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்லின்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இது சும்மா பாபா நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லிட்டு போனது கிடையாது. நம்மளுக்கு ரீச் ஆகணும், நம்ம இந்த ஸ்லோகத்தெல்லாம் கேட்டு சொல்லணும். நான் இந்த கதைகளில் சொல்லியிருந்தேன், இந்த உண்மையான பக்தி இருக்கணும் அப்படின்னு. இதை சும்மா கேட்டால் பத்தாது. நீங்கள் இந்த ஸ்லோகத்தை கேட்டு கண்டிப்பாக டெய்லி ஒரு தடவை சொன்னால் போகிறோம். முடிஞ்சால் 9 தடவையோ 17 தடவை உங்கள் இஷ்டம். இதுக்கு இவ்வளோ கவுண்ட் தான் சொல்லணும் அப்படின்னு பாபா சொன்னதே கிடையாது. மனசார நீங்கள் ஒரு தடவை சொன்னால் போகிறோம், பாபா அதுக்கான பலன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வெரி பவர்ஃபுல் சாயி ஸ்லோகம் நிறைய விஷயத்துக்கு சொல்லின்னு வந்திருக்கும். இந்த பயம் விலகிறதுக்காக, இந்த செய்வினை சூனியங்கள் இது விலகிறதுக்காக, நிறைய விஷயங்களுக்கு பாபா பேசிக் விஷயம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம வாழறோன்னா நம்மளுக்கு முக்கியமாக சாப்பாடு தேவை, போடுறதுக்கு துணிமணி தேவை, வாழ்கிறதுக்கு ஒரு வீடு. இது எல்லாமே எல்லா மனுஷங்களும் ஒரு பேசிக் லெவலில் ஆசைப்படுற ஒரு விஷயம். பாபா இது நம்மளுக்காக சொல்லியிருக்கார். என்னன்னா, ஒரு குடும்பத்தில் இந்த 3 விஷயத்துக்கும் கஷ்டம் வராமல் இருக்க, இந்த 3 விஷயத்துக்குமே கஷ்டம் வரலன்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்போம், நம்மளுக்கு மனசு நிம்மதி இருக்கும். நீங்கள் எவ்வளோதான் பணம் இருந்தாலும் மனசு நிம்மதி இருந்தால் மட்டும்தான் ஒரு சந்தோஷம்னு ஒரு விஷயம் இருக்கும். பாபா நம்மளுக்காக இந்த 3 விஷயத்தையும் நம்மளுக்கு இருக்கிறதுக்காக, நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வீடு, போடுறதுக்கு ஒரு துணிமணி, சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாடு, இது 3ம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் நம்ம நரசிம்ம சுவாமிஜி கிட்ட இந்த ஸ்ரீ சாயிநாத மரணம் புக் மூலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கார். இந்த ஸ்லோகத்தை இப்போ வீட்டில் நீங்கள் இந்த எபிசோட் பார்க்குறீங்க, இந்த ஸ்லோகத்தை உங்களால் சொல்ல முடியும்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடிஞ்சால் எல்லாருக்கிட்டையும் இந்த ஸ்லோகம் சொல்லி தயவு செஞ்சு எல்லாருமே உட்காந்து ஒரு நாள் ஒரு தடவை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லணும். என்னை மன்னிக்கணும், ஏன்னா பாபா சொன்ன ஸ்லோகம், சுவாமி நரசிம்ம சுவாமிஜி கிட்ட சொன்ன ஸ்லோகம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற ஸ்லோகம் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அது மன்னிக்கணும், ஏன்னா ஸ்லோகத்தை எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம சொல்ல முடியும். அது உங்களுக்கு லிரிக்ஸ் வேணால் நம்ம ஸ்க்ரீனில் பெருசாக காமிக்கலாம். ஏன்னா அது நீங்கள் எழுதி உங்களுக்கு படிக்கிறதுக்கு, நீங்கள் டெய்லி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமான சில விஷயங்கள். இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொன்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றதுக்கு மட்டுமே பாபா சொன்ன சில ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொன்னால் பாபா சொன்ன மாதிரி உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றுவார்ன்றது சத்தியமான விஷயம். உங்கள் ஜென்ரேஷன்ஸே காப்பாற்றுவார். இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகமோட இந்த லிரிக்ஸ் ஃபுல்லாமே அந்த ஸ்க்ரீனில் பெருசாக வரும். தயவு செஞ்சு அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கோபுரம் டிவியில் நிறைய அந்த ஆன்மீக விஷயமெல்லாம் நீங்கள் டெய்லி பார்க்க வரும்போது டெய்லி இந்த ஸ்லோகத்தெல்லாம் ஒரு தடவை நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்து சொன்னாலும் சரி, இல்லைனா எழுதி வச்சுட்டு இதை நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எடுத்துன்னு போங்க. கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்துக்கான பலன் நீங்கள் பார்ப்பீங்க. இது சத்தியமான விஷயம். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அபாவம் அன்ன வஸ்திரானாம் ந மே பக்த கிருஹே பவேத் தஸ்ய தேக குடும்பார்த்த வியக்ரோ அகம் பாலனே சதா. இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. இது நான் சொன்னதுனால நீங்கள் கேட்க வேணாம், நீங்களே சொல்லி பாருங்கள். உங்களுக்கு அதோட மகத்துவம், அதோட முக்கியத்துவம் கண்டிப்பாக தெரியும். அதோட பலன் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் நீங்களே உணர்வீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு, யாருமே கஷ்டப்படக்கூடாது, பாபா புண்ணியத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தால் இந்த ஸ்லோகம் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாபா உங்கள் ஃபுல் ஃபேமிலியை உயர்த்தி உச்ச நிலையில் வைப்பாருன்றது சத்தியமான விஷயம். இதே மாதிரி நிறைய ஸ்லோகம் நம்மளுக்காக பாபா சொல்லியிருக்கார். இந்த எல்லா ஸ்லோகமுமே நம்ம அடுத்த வெரி பவர்ஃபுல் சாயி ஸ்லோகமில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். GopuramTV.com. பக்தி பக்திமயம்.